ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட உட்காந்தாச்சு. ஹீரோ அப்பாவுக்காகவும் தங்கச்சிக்காகவும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கான். அப்படியே ஒன்றா சேர்ந்து குடிச்சிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட கட் பண்ணால் இப்போ அப்பா என்ன பொசிஷனில் இருக்கப்பா ஆஃபீஸ்லன்னு கேட்குறாரு. நான் மேனேஜ்மெண்ட்டில் இருக்குங்கும் போது அப்போ நீ இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்ப்பா. ஹுவா சிஇஓவோட ஸ்பெஷல் அசிஸ்டண்ட்டாக இருக்கால, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா வரணுங்கிறாரு. கண்டிப்பா அங்கிள், ஹுவாவை நான் நல்லபடியா பார்த்துப்பேன். அவ கண்ல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்தாலும் அது என்னோட தப்பு தான். அவளை வருத்தப்படவே விட மாட்டேன்ட்டு இருக்கான். ரொம்ப சந்தோஷப்பான்னு அப்பா கிளீன் பண்ண இருந்து போயிட அப்படி என்ன 2 பேரும் பேசிட்டு இருந்தீங்களாமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் எட்டி கேட்டுட்டு இருக்கா. எல்லாத்தையும் நான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்றங்கும் போது கரெக்டா தங்கச்சி இதை போட்டோ எடுத்துட்டு ஓடிட்டு இருக்கான். இந்த கேமராவை தான் அவன் கிஃப்ட் பண்ணதே. தென் இப்போ நேரா கிளம்பி ஹீரோவோட வீட்டுக்கு வந்துட்டேன். நாளைக்கு வேணா நீ போய்ப்பியம்மா, இன்னைக்கு இங்கே இருன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்ப அவன் கோட்டுக்குள்ள ரிங் பாக்ஸ் மாதிரி தட்டுப்பட்டதும் எனக்கு இப்பவே வா, இருங்க நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு எழுந்து ஓடிட்டு இருக்கா. அப்போ இவனோட அம்மா கால் பண்ணி ஹுவாக்கு நான் கொடுத்த இயரிங்ஸை கொடுத்துட்டியா, அவளுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க நான் இன்னுமே அவட்ட கொடுக்கவே இல்லைங்கிறான். நியூ இயர் கிஃப்டா கொடுத்தது இன்னுமாடா வச்சுட்டு இருக்கேன்னு அவங்க பேசுவோம் தான் நமக்கே தெரியுது. ஆனா இது நம்ம ஹீரோனுக்கு தெரியாதுல்ல. எப்படியோ அவர்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன், மீறி எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஹீரோ மறுபடியும் அந்த பாக்ஸோட வந்துட்டு வேணாங்கிறான். அவன் கரெக்டா ஓபன் பண்ணி காமிச்சிட்டான். இது முன்னாடியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு இருக்கான். தென் இப்போ கிளம்பி ஃபைட்டர் ஜெட்லாம் வச்சிருக்கக்கூடிய மியூசியம்க்கு தான் வராங்க. அசம்பிள் பண்ணக்கூடிய இடத்த ஓப்பன் பண்ணி காட்டுறான். பார்த்தா ப்ரொபோஸ் பண்றதுக்கு அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கான். இவளும் ஏன் இந்த பூ அந்த இடத்துல நம்ம பார்க்காம போயிட்டலன்னு சொல்லிட்டு அப்படியே மலுப்புறாளாம். ஹுவா, நான் இன்னைக்கு எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தேன்னு உனக்கு நல்லாவே தெரியுதுல்ல, என்னோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையான்னு கேட்கிறான். அப்படி இல்லை, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்கு தான் நானும் ஆசைப்படுறேன். பட் இப்போ வேணாமேன்னு கேட்கிறா. எதுக்காக பயப்படுற, கல்யாணத்துக்காகவா? எதா இருந்தாலும் 2 பேரும் ஒன்னாவே ஃபேஸ் பண்ணுவோன்னு ஹீரோ சொல்ல உங்ககிட்ட எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. பட் தயவு செஞ்சு என்ன நம்புங்க, இன்னும் கொஞ்ச நாளைக்காவது உங்களோட இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். அட்லீஸ்ட் ஒரு நாளாவது இருக்கணும்னு கேட்க அப்பதான் இவ முன்னாடி நியூ இயர் அன்னைக்கு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுங்க, ஒவ்வொரு நியூ இயர்க்கும் உலகமே எண்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, அன்னைக்கு மட்டும் நீங்க ப்ரப்போஸ் பண்ணா அந்த உலகம் எண்டானா கூட நான் கொஞ்சம் கூட வருத்தப்பட மாட்டேன்னு சொன்னால, அதை நினைச்சு பார்த்தவன் இப்ப அவளை ஹக் பண்ணி எதுக்கும் பயப்படாத, கடைசி வர வாழ்றதை விட ஒன்னா சேர்ந்து ஒரு நாள் இருந்தாலும் அது பெட்டர் தாங்கிறான். இப்போ ரெஸ்ட் ரூம்க்கு வந்தா பேஜர்ல இருந்து நோட்டிபிகேஷன் வருது. நீ கூமிங்கோட ப்ரப்போஸ்ல தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறதால இன்னும் 72 மணி நேரத்துக்குள்ள கூமிங் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணா உன்னோட உலகத்துக்கு போயிடலாம், அப்படி இல்லைன்னா உன்னோட இந்த உலகத்துல கனெக்ட் ஆயிருக்க எல்லாருமே கொலாப்ஸ் ஆயிடுவாங்கன்னு சொல்லுது. சோ அவனை இப்ப பாத்துக்கிட்டே நம்மளால எதையுமே மாத்த முடியாதப்போ அட்லீஸ்ட் இந்த 72 மணி நேரத்தையாவது சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவ தூங்க ஆரம்பிக்க ஹீரோமே தூங்கல, ஏதோ நடக்க போகுதுங்கிற மாதிரி அவனுக்குமே ஃபீல் ஆகுது. இப்ப அடுத்த நாள் அவனுக்காக அவ தான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிருக்கா. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஆசையா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவனோட கைய பிடிச்சு கூமிங், நாளானிக்கு நைட் எனக்கு ப்ரப்போஸ் பண்றீங்களான்னு கேட்க என்ன திடீர் மனமாற்றம், நீ இன்னும் ரெடி ஆகலையேன்னு நினைச்சங்கிறான். அப்படி இல்ல, கொஞ்சம் எனக்கு டைம் தேவைப்படுச்சு, இப்போ ரெடி ஆகிட்டேன்னு சொல்றா. ஹீரோவுமே அதுக்கு சரின்னு சொல்லிட்டான். தென் இப்ப கட் பண்ணா மெங்மெங்கோட ஒரு பெரிய ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்காங்க. பார்த்தா இவங்க இந்த இடத்துல தான் வெட்டிங்க்கு பிளான் பண்ணிருக்காங்க. சோ இங்க சாப்பிட்டு பார்த்தா ஃபுட் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும்ல, அதுவும் நீங்க தானே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ரொம்பவே சந்தோஷம் நம்ம ஹீரோயின் மெங்மெங் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. எல்லாரும் ஒன்னா சியர்ஸ் பண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம மெங்மெங்கும் வெட்டிங் ட்ரெஸ் சூஸ் பண்றதுக்கு கண்டிப்பா நீயும் வரணும்னு ஹீரோனை கூப்பிட்டு இருக்கான். பட் இவளுக்கு ஒரு மாதிரி முகமே சரியில்லை. ஹீரோவோட கிளம்பும் போது என்னால ஃபியூச்சரை பார்க்க முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமான்னு கேட்க சரி அப்படி என்ன பாக்குறேன்னு கேக்குறான். நீங்க ஃபியூச்சர்ல சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க, டாக்டர் வேயும் சக்சஸ்ஃபுல்லா இருக்க போறாங்கன்னு சொல்ல ஆல்ரெடி அவங்க இப்படித்தானே இருக்காங்க, நானும் ஹார்ட் ஒர்க் தானே பண்ணிட்டு இருக்கேங்கிறான். நாளைக்கு ஒரு மோசமான விஷயம் ஏற்பட போகுது, சோ டியானை மட்டும் நீங்க ஒரு நாள் பத்திரமா பாத்துக்கணும், அவன் மெங்மெங்க சேஃபா கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேங்கிறா. இப்ப அடுத்த நாள் டியானுக்கு கால் பண்ணி கூமிங்கோட வெட்டிங் ஹோட்டலுக்கு போய் செக் பண்ணிட்டு வாங்க, ஒரு முக்கியமான வேலை இருக்கு முடிச்சுட்டு போறேங்கிறான். மெங்மெங் எவ்வளவு கனவுகளோட வெட்டிங்காக ரெடி ஆயிட்டு இருக்கா. ஜஸ்ட் ஒரு நாள் லீவ் கூட போட மாட்டியான்னு கேட்க சரி ஓகேமா போட்டுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டான். முதல்ல ஹீரோனோட சேர்ந்து எந்த மாதிரி பூவெல்லாம் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு மெதுவா பார்த்து சூஸ் பண்ணிட்டு அடுத்த வீட்டுல வந்து என்ன மாதிரி ரிப்பன்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஆல்ரெடி டிசைட் பண்ண தானே, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்ட்டு போக பார்த்தா அடுத்து ஹீரோ வந்துட்டான். மெங்மெங் இந்த விஷயத்துல எவ்வளவு சீரியஸா இருக்கா, நீ என்ன இப்படி அலட்சியமா இருக்க, இது எவ்வளவு முக்கியம், இதை சூஸ் பண்ணு அதை சூஸ் பண்ணுன்னு சொல்லி வேணும்னே 2 பேரும் மாத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் எழுந்து போக பார்க்க டியான் நீ ஏன் வேற வேலைக்கு போக கூடாது, இதுல நிறைய ரிஸ்க் இருக்கு இல்லையா, உனக்கு ஏதாவதுனா அப்புறம் மெங்மெங்கோட வாழ்க்கையை நினைச்சு பார்த்தியான்னு கேட்கும்போது நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது, பட் நான் அவ கூட ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன், அவளுமே இதுக்கு சப்போர்ட் பண்றா, எனக்கும் இந்த வேலையை தவிர வேற எந்த வேலையும் தெரியாதுன்னு பேசிட்டு இருக்கும் போதே ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இப்ப மட்டும் இவங்க கூப்பிடலன்னா கண்டிப்பா அந்த இடத்துல தான் இருந்திருப்பான். இது வரைக்கும் எந்த உயிரிழப்பும் ஏற்படல, நான் இப்பவே போய் ஆகணும்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டு
வந்துட்டான். ஆக மொத்தம் சேஃப் ஆயிட்டான் தான் போல. இந்த பக்கம் இவன் லீவ் போட்ட விஷயமே தெரியாம நியூஸை கேள்விப்பட்டு மெங் பயத்துல இருக்கான். அவன் சேஃபா வீட்டுக்கு வந்ததும் தான் அவளுக்கு உயிரே வருது. நான் எவ்வளவு பயந்து போயிட்ட தெரியுமான்னு கேட்க, நான் இன்னைக்கு லீவ் போட்டமாங்கிறான். எதுக்கு போட்டேன்னு கேட்டா இல்ல சீக்ரெட்னு சொல்லிட்டு 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ அவன் மேல சாஞ்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்னு கேட்கிறான். இதே போலதான் டைம் கிடைக்கும் போது வெளியே போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வேலை முடிஞ்சு வந்ததும் இது போல உட்காந்து நல்லா பேசிக்கிட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு ஒன்னா ஷாப்பிங்கெல்லாம் போயிட்டு சிம்பிளா சந்தோஷமா வாழ போறேங்க. நானுமே இதே மாதிரி தான் கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். வயசாகிற வரைக்கும் இதே போல நம்ம கடைசி வரைக்கும் ஒன்னாவே இருக்கணுங்கிறா. அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினை காட்ட இவங்க 2 பேரும் ஜாலியா ட்ரிங்க் பண்ணிட்டு கிரேப்ஸை கொடுக்குறேன்னு ஹீரோ வேற நல்லா டீஸ் பண்ணிட்டு அப்படியே ஜாலியா தான் இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் நினைக்கிறா, டியானோட விதி மாறி இருக்குன்னா எங்களோட எண்டிங்கையும் மாத்தி அமைக்கலாம். பட் அதை எப்படி பண்றதுன்னு தெரியலையேன்னு யோசிக்கிறா. இப்ப அடுத்த நாள் மெங் அவளோட வெட்டிங் ட்ரெஸ் அழகா போட்டு கட்ட சூப்பரா இருக்குன்னு இருக்கா. என் ஃப்ரெண்டை விட்டு பிரிய போறேன்னு ஹீரோயின் சோகமானதும், கவலைப்படாத, கூமிங் உன்னை கழட்டி விட்டுட்டா, நானும் டியானை விட்டு வந்துட்டேன், கடைசி வரைக்கும் 2 பேரும் சந்தோஷமா இருந்துக்கலாங்கிறா. இதுவும் நல்லாதான் இருக்கு. பட் கூமிங் தான் விட்டுட்டு போக மாட்டாருன்னு நினைக்கிறேன்னு இருக்கும்போது இவளுக்கு ஒரு கால் வருது. என்ன சொன்னாங்கன்னு தெரியல. பயங்கரமா ஷாக் ஆயிட்டா. கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து வெளியே வந்த டாக்டர், சாரி எங்களோட பெஸ்ட் ட்ரை பண்ணோம், பட் காப்பாற்ற முடியலன்ட்டு போறாங்க. அவ்வளவுதான், டியான் இறந்து போயிட்டான். ஹீரோயினை கட்டி பிடிச்சி பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிட்டா மெங். அப்போ இவங்களோட விதியை மாத்தவே முடியாதுங்கிறது நல்லாவே புரிய வருது. கட் பண்ணா அவளோட வீட்டுல தனியா உட்காந்துட்டு அவனை டிராயிங் பண்ணிக்கிட்டே அவனோட இருந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் நினைச்சு அழுதுகிட்டே வரைஞ்சு முடிக்கிறா. நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து நிக்க அப்படியே அவளை கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. பக்கத்துல அவனோட யூனிஃபார்ம் கூட 2 பேரும் ஒன்னு சேர்ந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் அவன் முன்னாடி வரைஞ்சு வச்சது பக்கத்துலயே இருக்கு. தென் இப்போ ஹீரோ மேல செஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது நடக்க போறதுதான் நடந்திருக்கு. சோ இனிமேல் என்ன நடந்தாலும் சரி, அதனோட விளைவு எப்படி இருந்தாலும் நம்ம 2 பேர் ஒருத்தர் விரும்பும் போது வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்லை இல்லையான்னு ஹீரோ சொல்ல, எப்படி வருத்தப்படாம இருக்க முடியும், நம்மளோட எண்டிங் இப்படி இருக்க கூடாதுனால நான் நினைக்கிறேன்னு அவ சொல்ல, யாராலையுமே கடைசி வரைக்கும் ஒருத்தர் கூடவே இருக்க முடியாது. நமக்கு குறுகிய காலம் இருந்தாலும் சரி, நம்ம ஒருத்தர் உண்மையா லவ் பண்ணும்போது மறுபடியும் மீட் பண்ணிக்கலனா கூட சேர்ந்து இருந்த அந்த மெமரிஸை வச்சுக்கிட்டே கடைசி வரைக்கும் வாழ்ந்துடலான்னு ஹீரோ சொல்ல, ஒருவேளை நம்ம 2 பேருக்கும் 24 மணி நேரம் மட்டும்தான் இருக்குன்னா என்ன பண்ண ஆசைப்படுவீங்கன்னு கேட்க, அப்போ நம்மளால முடிஞ்ச எல்லாத்தையுமே பண்ணுவோம், கடைசி நொடி வரைக்கும் சந்தோஷமா இருப்போங்கிறான். நம்ம ஹீரோயினும் இதை கேட்டு அப்படியே அவன் மேல கண்ணெல்லாம் கலங்கி போய் சாஞ்சுக்கிட்டா. இப்ப அடுத்த நாள் விடியும் போது ஹீரோ அவளை பிடிச்சு, மிஸ் லின் ஹுவா, இன்னைக்கு நம்ம எங்கெல்லாம் போலான்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். பட் எனக்கு குட்டி குட்டி ஆசைகள் இருக்கு, அதை மட்டும் நீ நிறைவேற்றணுங்க, கண்டிப்பான்னு தலையாட்டுறா. தென் இப்போ முதல் நம்ம ஹீரோயின் ஆரஞ்சு தோலை வச்சு டீ போட்டு கொடுத்தால, அதே போல நம்ம ஹீரோ இப்போ அவளுக்கு போட்டு தரான். அப்போ இதுதான் உங்களோட முதல் விஷயம் கேட்கும்போது, மனுஷங்களோட மெமரிஸ்லயே டேஸ்ட் தான் ரொம்ப காலத்துக்கு நீடிச்சு இருக்குன்னு சொல்லும் போது, அப்ப நான் இந்த டேஸ்ட்டை கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுப்பேன்னு ஹீரோயின் சொல்றா. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அடுத்த 2 பேரும் ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணதான் வந்திருக்காங்க. ஹீரோ சூப்பராகவே பண்ண, எனக்கு தெரியாம நீங்க பிராக்டிஸ்க்கு இது எடுத்துட்டு இருக்கீங்களோன்னு கேட்க, அதெல்லாம் நான் பண்ணுவேனா, நீ எனக்கு டீச் பண்ணுவேனா, நான் இப்போ வந்தங்க, மறுபடியும் நம்ம சேர்ந்து டான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோன்னு இவ கேட்க, நம்ம பயப்படும் போது பக்கத்துல ஒருத்தர் இருந்தா அது ரொமான்டிக் ஃபீலா மாறும், அதை ரீக்ரியேட் பண்ணலான்னு நினைச்சேன்னு ஹீரோ சொல்ல, அப்போ முன்னாடி நம்ம 2 பேரும் பைக்ல போனப்போ இந்த ரொமான்டிக் ஃபீல் உங்களுக்கு வந்துதான்னு கேட்க, நீயே கெஸ் பண்ணுங்கிறான். வந்துச்சு தானே? அப்போ இல்லையோன்னு இவ கேட்க, அவன் அப்படியே அவளை பிடிச்சு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தென் இப்ப 2 பேரும் டால் மிஷினுக்கு தான் வந்திருக்காங்க. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஒண்ணுமே சிக்க மாட்டேங்குது. குட்டி பையெல்லாம் கையில வச்சுட்டு சுத்துறத பார்த்ததும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் காயினை போட்டு மறுபடியும் ட்ரை பண்ண, எந்த டைம் சக்சஸ்ஃபுல்லா அதை எடுத்துட்டான். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் அடுத்து போட்டோ பூத்துக்கு வந்துட்டாங்க. அழகா கியூட்டா மாத்தி போஸை வச்சு ஃபில்டர் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். கடைசியா என்ன மாதிரி போஸ் கொடுக்கலான்னு கேட்கும்போது வயசான ஃபில்டர் வச்சிருக்கான். அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. வயசாகிற வரைக்கும் உங்களோடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு இவ மனசுக்குள்ள நினைக்கும் போது, பட் என்னால முடியாதேன்னு ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். தென் இப்போ அந்த ஃபில்டரை வச்சு கடைசி அந்த போட்டோவையும் எடுத்துட்டு, அப்ப வயசானா நம்ம இப்படிதான் இருப்போமான்னு ஹீரோயின் கேட்கிறா. நீ வயசானதுக்கு அப்புறம் இப்படி இருப்பேன்னு எனக்கு தோணல, இப்ப இருக்கல்ல இதே போலதான் அப்பவும் இருப்பேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சோகத்தோட அந்த போட்டோவை பார்த்தவங்க சரி வாங்க போலான்னு இப்போ ஒன்னா சாப்பிட்டதான் வந்திருக்காங்க. இப்ப ஹீரோவும் குட்டி குட்டி கேள்விகளுக்கு பதில் அளிக்கணும்னு, உனக்கு ஒரு வீக்கெண்ட் கிடைக்குது, மலை ஏறணும்னு ஆசைப்படுவியா இல்ல அந்த மலையில கவனி படுத்து தூங்க ஆசைப்படுவியான்னு கேட்க, நல்லா தூங்கணும்னு தான் ஆசைப்படுவேங்கிறா. சரி, ஆனிவர்சரி அன்னைக்கு ஒரு ரொமான்டிக் ட்ரிப் போலான்னு ஆசைப்படுவியா இல்ல கையால எழுதின லவ் லெட்டர் படிக்க ஆசைப்படுவியான்னு கேட்க, ரொமான்டிக் ட்ரிப்ல நீங்க எனக்கு லவ் லெட்டர் கொடுக்கணுங்கிறா. சரி, நல்ல மழையில கொடைய பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் நடந்து போகணும்னு ஆசைப்படுவியா இல்ல நல்ல வெயில பைக் ரைட் போகணும்னு ஆசைப்படுவியான்னு கேட்க, பைக்ல 2 பேரும் ஒன்னா போகும்போது நான் உங்களுக்காக கொடைய பிடிச்சிப்பேன், மழையோ வெயிலோ எதுவுமே நம்மள ஸ்டாப் பண்ணாதுங்கிறா. இப்படி சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் போது
இந்த டிஷ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஃபியூச்சர்ல என்னால சாப்பிட முடியாம போயிட்டா என்ன பண்றதுன்னு ஃபீல் பண்ண உடனே செஃப் கிட்ட போய் இதை எப்படி பண்ணும், என் கேர்ள் ஃப்ரெண்ட்காக கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அப்பவே அது கத்துக்க ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் பார்க்கும்போது இன்னுமே நம்ம ஹீரோனுக்கு வருத்தமா தான் இருக்கு. அப்பவே அதை ஒரு அழகான ஹார்டின் போட்ட பேப்பர்ல நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அவனே அதை குக் பண்ணி அவளுக்காக கொண்டு வரான். அதை சாப்பிட்டு பார்த்துட்டு இதே மாதிரி எல்லாம் இருக்கு, அவ்வளோ ஒன்றும் ஸ்பெஷல்லாம் கிடையாது இந்த கடை, ஏதாவது சீக்ரெட் ரெசிபி போடுறாங்களோ இவ்வளோ சூப்பராக இருக்கிறதுக்குன்னு கேட்கும்போது என்கிட்ட அதுக்கான ரெசிபி இருக்கு, இப்ப இல்ல டைம் வரும்போது தான் படிச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு அவளோட பாக்கெட்குள்ள வச்சு விட்டுட்டான். அப்போ ஹீரோயினோ கூமிங், ஆக்சுவலா உங்களை மீட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்குமே லவ் பண்றவங்கள என்னால புரிஞ்சுக்கவே முடியாம தான் இருந்துச்சு. லூசு போல சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் சேர்ந்து பண்ணிக்கிட்டு அதை விட அவங்கள பத்தி நினைச்சு அப்பப்போ லூசுத்தனமா சிரிச்சுக்கிட்டு வேற இருப்பாங்க. பட் இப்போ உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதை எப்பெல்லாம் நினைச்சு பாக்குறனோ நானுமே அதே போலதான் பண்ணிட்டு இருக்கேங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ண எல்லா மெமரிஸுமே என்னோட மைண்ட்ல இருக்குன்னு ஹீரோ அவளோட கையை பிடிச்சு சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா இவ இந்த பக்கம் திரும்பிட்டா. ஒருவேளை மறுபடியும் நம்மளால பாத்துக்கவே முடியாம போயிட்டா கூட அதுக்காக நான் வருத்தப்பட மாட்டேன்னு சொல்றத அவ கேட்காம போயிட்டா. இப்ப என்ன சொன்னீங்கன்னு கேட்கும்போது அது ஒண்ணும் இல்ல, பக்கத்துல ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்கு, அங்க போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டான். என்னது சுத்தமா லைட்டே இல்லாம இருக்கேன்னு கேட்டா ஒரு சொடக்கு போட்டதும் அம்யூஸ்மெண்ட் பார்க்கே சும்மா ஜொலிக்குது, வா போலான்னு எல்லாத்துலயும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஜாலியா ரைட்லாம் பண்ணிட்டு இந்த பார்க்கெல்லாம் குழந்தைகளுக்கு தான் செட் ஆகும்னு நினைச்சேன். இந்த அளவுக்கு இந்த இடத்துல ஃபன்னா இருக்கும் நான் நினைச்சு கூட பாக்கலங்க. ஹீரோக்குமே இந்த இடத்துக்கு வர்றது இதுதான் முதல் டைம் ஆமா. அப்போ மேரி கோ ரவுண்ட்லயே நீங்க இதுவரை போனது இல்லையான்னு சொல்லிட்டு வாங்க போலான்னு கூட்டிட்டு வரா. இதுல போனா உங்களுக்கு மயக்கம் வருமோன்னு கேட்கும்போது இதுல எனக்கு மயக்கம் இது வருமா என்ன, சப்போஸ் வந்தா நீ என்ன பிடிச்சுக்கோங்கிறா. நான் குழந்தையா இருக்கும்போது இதுல போனப்போ ரொம்ப ஸ்லோவா இருக்கு, ஃபாஸ்டா போகணும்னு ஆசைப்பட்டேன். பட் இப்போ ஸ்லோவா போறதுதான் ரொம்ப நல்லதுன்னு ஃபீல் பண்றேன். அப்பதானே என்னால சுத்தி இருக்க எல்லாத்தையும் கிளியரா பார்க்க முடியும், பிரசன்ட்டா ஃபீல் பண்ண முடியும். குழந்தையா இருக்கும்போது இதுல விஷஸ் கூட மேக் பண்ணிருக்கேன், எக்ஸாம்ல நல்லபடியா எழுதணும், நாளைக்கே எனக்கு டாய்ஸ்லாம் கிடைக்கணும்னு கூட வேண்டி இருக்கங்க. அது போல இப்ப ஏதாவது ஆசை இருக்கான்னு கேக்குறான். அவ சொல்ல வரும்போது விஷ் மேக் பண்ணும்போது சின்சியரா இருக்கணும், சோ கண்களை க்ளோஸ் பண்ணுங்கிறான். அவ அதை பண்ணி வேண்டிட்டு இருக்கேன். ஹீரோ இங்க ரிங்கோட கீழே உட்காந்துட்டு இருக்கான். இவளே இதை எதிர்பார்க்கவே இல்ல. ஹுவா, நம்மளால ரொம்ப காலம் சேர்ந்து ஒன்னா வாழ முடியலனாலும் நமக்கு இடையில இருக்க நிறைய மெமரிஸை மறக்கவே முடியாது. சோ என்ன கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கியா, உன்னோட லைஃப என்னோட வாழ உனக்கு சம்மதமான்னு கேட்க. பட் என்னோட லைஃப் நீ இவ சொல்ல வரதுக்குள்ள ஹுவா அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்படவே இல்லை. உன்னோட சேர்ந்து வாழ்றது கடைசி வரைக்கும் இருந்தாலும், ஒரு நாளா இருந்தாலும், ஒரு நிமிஷமா இருந்தாலும், ஒரு செகண்டா இருந்தாலும் அதுவே எனக்கு போதும். என்னோட வாழ்நாள் முழுக்க அதுவே போதும். உனக்கு என்னோட சேர்ந்து வாழ்றதுல சம்மதமான்னு கேட்க கண்டிப்பான்னு சொல்லிட்டு அவளும் தலையாட்டுறா. ஹீரோவும் அழுதுகிட்டே அவ கையில ரிங்க போட 2 பேரும் சந்தோஷமா கிஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து அந்த மேரி கோ ரவுண்ட்ல ஒன்னா சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டு மாத்தி போட்டோ எடுத்துக்கிட்டு ஜாலியா கிஸ் பண்ணிக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு செகண்ட்ல நம்ம ஹீரோயினோட ரிங்கு மட்டும் தான் விழுகுது. அவ இந்த உலகத்தை விட்டு போயிட்டா. இவன் கண்ணெல்லாம் கலங்கி போய் ஐ லவ் யூ ஹோன்னு சொல்லிக்கிட்டே நிக்கிறான். அப்படியே இங்க கட்ட லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே தானே ஹீரோயின் மறைஞ்சு போனா. அதே இடத்துல இருந்துதான் இப்ப எந்திரிக்கிறா. என்னாச்சு ஹுவான்னு சுத்தி எல்லாரும் கேட்டுட்டு இருக்கேன். அவன் ப்ரப்போஸ் பண்ணதை நினைச்சு பாத்துக்கிட்டே கையில ரிங்க பாக்குறா. அது இல்ல, ஒரு கனவு மாதிரி எல்லாமே இல்லாம போயிடுச்சு. வேகமா வெளியே ஓடி வந்து பாக்குறா. லைவ் ஸ்ட்ரீம்ல வின் பண்ணும், உள்ள வந்து பேசுங்கன்னு அவங்க கூப்பிட கூமிங்னு யாராச்சும் நம்ம கம்பெனிக்கு வந்தாங்களான்னு கேக்குறா. அப்படி எல்லாம் யாருமே வரல. 15 நிமிஷம் தான் இருக்கு, வாங்க லைவ் ஸ்ட்ரீம் ஆரம்பிச்சிடலாம். மிஸ்டர் ஜாங் நம்மள தொலைச்சிட்டு வரேன்னு கூப்பிட்டு இருக்கேன். நம்மளோட கம்பெனி வாங்குறதுக்காக கூமிங்னு ஒருத்தர் வந்தார்ல, உனக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்கும்போது அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேனா, அப்படியெல்லாம் நான் யாரையுமே மீட் பண்ணவே கிடையாதுன்னு மிஸ்டர் ஜாங் வந்து சொல்றாரு. இன்னைக்கு டேட் என்னன்னு கேட்கும்போது February 16 சொல்றாங்க. இவ ஹீரோவை இந்த ஆபீஸ்ல முதல் முறையா மீட் பண்ணது February 28. நான் எதுக்காக February 16 வந்திருக்கேன்னு இவளுக்கு ஒன்னும் புரியல. எப்படி இருந்தாலும் கண்டிப்பா அவர் இந்த உலகத்துல இருப்பாருன்னு சொல்லிட்டு கூமிங்னு சர்ச் எல்லாம் பண்ணி பாக்குறா. அப்படி எந்த பேருமே வரல. ஹீரோவோட வீடு இருந்த இடம், ஆபீஸ் இருந்த இடம்னு எல்லா பக்கமும் போய் தேடி பார்க்க அப்படி ஒரு இடமே இல்ல. லிட்டோங்கிற ஒரு கம்பெனி இருந்ததுன்னு கேட்டா என்ன மார்க்கெட்டாமான்னு கேட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இப்படியே தினமும் ஹீரோவை தேட ஆரம்பிக்க புக்ல இருக்க ஹீரோக்கு அந்த பேஜர் மூலமா ஹீரோயினை பார்க்க முடியுது போல. சோ அவ போற பக்கம்லாம் அவனும் வரான். டைமை வேஸ்ட் பண்றது கூட சில டைம் ஜாலியா தான் இருக்கும்னு அவன் சொல்லியிருப்பான்ல. சோ அந்த இடத்துல அதை நினைச்சு பார்த்து இவ வருத்தப்பட்டு இருக்கும் போது புக்ல இருக்க ஹீரோ அந்த பேஜர் மூலமா அவ போற பக்கம் எல்லாம் கூடவே வந்து பக்கத்துலயே தான் உட்காந்துட்டு இருக்கான். இது நம்ம ஹீரோயினுக்கு தான் தெரியவே இல்ல. இப்ப அடுத்த நாள் ஆபீஸ்க்கு வர, நீங்க கூமிங்னு தேடிட்டு இருக்க ஆளு புக்ல இருக்க ஒரு கேரக்டர், உண்மையில எல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுங்க சியா. இந்த உலகத்திலயும் கண்டிப்பா கூமிங்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரை நான் கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்ல
சரி, இன்னைக்கு நீங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்ண தயாரா இருக்கீங்களான்னு கேட்கும்போது கண்டிப்பா பண்றேங்கிறா. இப்போ லைவ் ஆரம்பிச்சதும் ஏஷிங்னு ஒரு பொண்ணு போட்டி போட வருவாள்ல, அவ வந்துட்டா. இன்னைக்கு நம்ம லவ் பத்தி தான் பேச போறோங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம ஹீரோன்னு சொல்றாளா. என்னது ஹுவா, இவ்ளோ கான்ஃபிடென்ஸா இருக்கீங்களேன்னு அந்த பொண்ணு கேட்க, முன்னாடி அதை பத்தின புரிதல் இல்லாம இருந்தேன். லவ்ங்கிறது வாழ்க்கைக்கு அவ்வளவு முக்கியமே இல்ல. ஒருத்தரால எந்த ஒரு ரிவார்ட்ஸையும் எதிர்பார்க்காம எல்லாத்தையுமே கொடுக்க முடியாதுன்னு நினைச்சேன். நம்மால சுதந்திரமாவும் நமக்காகவும் வாழ முடியும். ஒரு ப்ராப்பரான லவ் உங்களை ஜென்டலாவும் ஸ்ட்ராங்கராகவும் மாத்தும். லவ்ங்கிறது நீங்க யாருங்கிறத பொறுத்தது, நம்ம ஆசைப்படுறது கிடையாதுன்னு சொல்ல, என்னது ஹுவா இவ்ளோ மாறிட்டாங்களேன்னு எல்லாரும் பாக்குறாங்க. ஹுவா நாவலை படிச்சுட்டு வந்து நல்ல ஒரு கனவு உலகத்துல இருக்க, பட் ரியாலிட்டியில அப்படி கிடையாது. இங்க நிறைய டாக்ஸிக்கான மனுஷங்க இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லும் போது, எனக்கு ஒரு காலத்துல மறக்க முடியாத காதல் இருந்தது. அவரு லாஸ்ட் செஞ்சுரியை சேர்ந்தவரு, ரொம்ப ஓல்டு ஸ்டைல். அவரை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடணும்னு 2025 இருந்து அவரை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடணும்னு சொல்லி எத்தனை ட்ரிக்க போட்டாலும் எல்லாமே ஃபிளாப் தான். ஒரு நாள் ட்ரிக்கை எல்லாம் கைவிட்டுட்டு சின்சியராக ஆரம்பிச்சேன். அப்பதான் அவரோட லவ்வை நான் வின் பண்ணேன். நாங்க 2 பேரும் ஸ்பெண்ட் பண்ண ஒவ்வொரு நொடியும் அவ்வளோ அழகா இருந்துச்சு. அந்த காலத்து ரொமான்டிக் நாவல் இருக்க மாதிரியே எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் அவர் எனக்கு கொடுத்தாரு. இப்ப அதை நினைக்கும் போது தான் புரியுது எனக்கு அது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. இப்ப எங்களால ஒருத்தர் பாத்துக்க முடியாது, ஒரே டைம் அண்ட் ஸ்பேஸ்ல கூட இல்லைனாலும் அவரோட லவ் எப்பவுமே எனக்காக இருக்குன்னு நான் நம்புறேன். சோ உண்மையான லவ்வோட இருக்கவங்களுக்கு உண்மையான காதல் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த லைவை முடிக்கிறா. இப்ப நேரா அவளோட வீட்டுக்கு வரும்போது, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க, ஹாப்பியா இருக்கீங்களா, டின்னருக்கு என்ன சமைக்கிறீங்க, ஏதாவது ஐடியா கொடுக்கட்டான்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு நிறைய டிஷ்ஷோட பேரு சொல்லும் போது, அந்த சூப்போட பேரு சொன்னதும் ஒரு பாக்ஸை ஓபன் பண்ணி பாக்குறா. அந்த உலகத்துல இருந்து இந்த உலகத்துக்கு அவளால கொண்டு வர முடிஞ்சது இது ஒண்ணு மட்டும்தான். ஹீரோ இந்த ரெசிபி எழுதி டைம் வரும்போது இதை பிரிச்சு படிச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பான்ல, அதை இப்போ ஓபன் பண்ணும்போது அதுல நம்ம ஹீரோ என்ன எழுதியிருக்கானா, ஹுவா நீ என்னோட உலகத்துக்கு வந்து நான் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணாத காதலையும் சந்தோஷத்தையும் எனக்கு கொடுத்த. கவலைப்படாத, லைஃப்ங்கிறது ரொம்ப பெருசு. உன்னோட காதலை ஒருத்தருக்காக ப்ரூவ் பண்றது உன் வாழ்க்கையிலே ஒருத்தான ஒரு விஷயம்தான். சோ என்ன ஆனாலும் சரி, எப்படியாவது இந்த டைம் நான் உன்னோட உலகத்துக்கு வருவேன், உன்னை அடைவேன்னு சொல்லி அதுல எழுதியிருக்கான். அதை மடிச்சு அதுக்கு மேலதான் அந்த ரெசிபியையும் எழுதியிருப்பான். சோ இப்ப அதெல்லாம் படிச்சு பார்த்து ரொம்பவே அழுது ஃபீல் பண்ணவன் அவனை நினைச்சுக்கிட்டே அவன் எப்படி பண்ணானோ அதே போல இப்போ அந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. அதே நேரம் புக்ல இருக்கக்கூடிய ஹீரோவை காட்ட, கடைசி அவங்க சாப்பிட்ட அந்த கடையில உட்காந்துக்கிட்டு அவளை நினைச்சு அழுதுகிட்டே அவளோட எடுத்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் குமிங் நீங்க எப்பவுமே என்ன மறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை பேசி வச்சிருக்கா. அது இவங்க 2 பேரும் ஜாலியா அந்த ரைட்லாம் போயிட்டு, நான் உனக்காக மேஷ்மெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு ஹீரோ போகும்போது அவனை பின்னாடில இருந்து போட்டோ எடுத்ததும் அவ்வளவுதான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்பதான் அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிருக்கா. பூமிங் நீங்க என்ன மறக்கவே கூடாதுன்னு சொன்னவன் இல்ல, கண்டிப்பா நீங்க என்ன மறந்துடணும்னு சொல்லியிருக்கா. அப்போ அந்த பேஜ்ல இருந்து சவுண்ட் வர எடுத்து பார்க்கும்போது நம்ம ஹீரோயினும் அதே கடைக்கு தான் வந்திருக்கா. சோ அவ தனியா உட்காந்து இவனை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இதை பார்த்து இவனால தாங்கவே முடியல. அப்போ கையில சூடு பட்டுருச்சு, டிஷ்யூவை கூட இவனால கொடுக்க முடியலன்னு இன்னும் வருத்தப்படுறான். 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க, பட் வேற வேற டைம் லைன்ல இருக்காங்க. சோ இப்படியே பல நாள் ஓடிட பேஜரோட சவுண்ட் கேட்டதும் ஹீரோ ஓடி வந்து பாக்குறான். ரொம்ப நாள் கழிச்சு ஒர்க் ஆகுது போல. அதுல அவங்க 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு எவ்வளவு சந்தோஷமா போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சடனா அவ காணாம போயிட்டாளாச்சே. சோ அதெல்லாம் பார்த்தவன், ஹுவா நான் உன்னை தேடி வரேன், நீ எங்க போனாலும் சரி, உனக்கு எப்பெல்லாம் நான் தேவைப்படுறனோ அப்பெல்லாம் கண்டிப்பா நான் உன் பக்கத்திலே இருப்பேன்னு சொல்ல, இங்க நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவ ஒரு ஃபைட்டர் ஜெட்டை அசம்பிள் பண்ணிக்கிட்டு இருக்கா. சோ இன்னுமே 2 பேருமே ஒருத்தர் மறக்கவே இல்ல. தென் அப்படியே அடுத்த நாள் ஆபீஸ்ல இருக்கும்போது அவளுக்கு ஒரு பார்சல்னு வந்து கொடுத்துட்டு போறாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு ஃபைட்டர் ஜெட்டும் குட்டி கேண்டியும் இருக்கு. யாரா அனுப்பியிருக்காங்கன்னு எடுத்து பார்த்தா மிஸ்டர் கூனு ஹீரோவோட பேர் போட்டிருக்கு. அட்ரஸும் இருக்கும் இல்லையா. சோ நேரா அந்த அட்ரஸ் இவ தேடி போய்கிட்டே இருக்க, டக்குன்னு யாரோ இடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா பிஏ சாரின்னு கேட்டுட்டு போயிட்டு இருக்கான். அடுத்து பார்த்தா மெங்மெங்குட்டியானு கையை கோத்துக்கிட்டு சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க. அந்த உலகத்துலதான் சேர முடியல, இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்காங்க. இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோனுக்குமே ரொம்ப சந்தோஷம். அப்போ அந்த புக்ல இருக்க கேரக்டர்ஸ் எல்லாருமே இந்த உலகத்திலயும் இருக்காங்க தானே. சோ இப்ப நேரா ஹீரோவோட மியூசியம்க்கு தான் வந்து பாக்குறா. ஒரே ஒரு ஜெட் மட்டும் மிஸ் ஆயிருக்கும் இல்லையா, பட் இப்போ அதுல எல்லாமே இருக்கு. முதல்ல நம்ம ஹீரோயின் ஒன்று மட்டும் மிஸ் ஆயிருக்கேன்னு பார்த்தவன், இதை பத்தி எனக்கு தெரியலனாலும் மொத்த கலெக்ஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கான ஃபீலிங் எனக்கு புரியும். இப்படி ஒரு மாடல் மிஸ் ஆகிறது இம்பர்ஃபெக்டா இருக்கல்லங்க, நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன்.
பட் இப்போ அந்த இம்பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தும் இல்லையா நம்ம சொல்லியிருப்பான். அப்புறம் அவன் எல்லாத்தையும் மறந்ததுக்கு அப்புறமா அவனோட பர்த்டே பார்ட்டில மிஸ் ஆகுற அந்த ஒரு பீஸை தான் ஹீரோக்கு பர்த்டே கிஃப்டா நம்ம ஹீரோயின் கொடுத்துருப்பா. இப்ப அதெல்லாம் நினைச்சு பார்த்து அழுதுகிட்டே அந்த அசம்பிள் பண்ணக்கூடிய ரூமை போய் பாக்குறா. உள்ள ஹீரோ இல்லைனாலும் எல்லா விஷயங்களையும் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றா. அப்போ முன்னாடி அவ கலர் கலரா ஒரு பெயிண்ட் பண்ணி வச்சிருப்பாள்ல, அதை இன்னுமே ஹீரோ பத்திரமா தான் வச்சிருக்கான். அதை பார்த்து இன்னுமே ஃபீல் பண்ணவன் இப்போ வெளியே வந்து நின்று அவனை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து பின்னாடி நிக்கிறான். அவனாலே இதை நம்ப முடியல. பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுலங்கும் போது நம்ம ஹீரோயின் அப்படியே திரும்பி பாக்குறா. அவ்வளவுதான், அழுதுகிட்டே 2 பேரும் சந்தோஷமா கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. ஒருத்தர் இனிமேல் பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது திரும்ப மீட் பண்ணிருக்காங்கல்ல, சந்தோஷமா 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே அந்த சீனை ஃப்ரீஸ் பண்ணி இப்படி ஒருத்தர் மீட் பண்ணிக்கிட்டு லின்ஹுவாவும் கூமிங்கும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கூமிங் எப்படி லின்ஹுவாவோட உலகத்துக்கு வந்தாருங்கிறது தான் அடுத்த கதையே. பேஜர் சிஸ்டத்தோட உதவியால ஹுவா கிட்ட போறதுக்கு ஹீரோ எடுத்து வச்ச ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவங்களோட லவ்வை இப்போ ஒன்று சேர்த்திருக்கு. ஏன்னா லவ்ங்கிற சக்தியால மட்டும்தான் டைமையும் ஸ்பேஸையும் கடந்து வர முடியுங்கிறத நான் நம்புறேன்னு சொல்லி ரைட்டர் இந்த கதையை எழுதி முடிக்கிற மாதிரி இந்த டிராமாவை அழகா முடிச்சுட்டாங்க. உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக மொத்தம் ஹாப்பி எண்டிங்கை கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு இந்த டிராமால எந்த கேரக்டர் பிடிச்சதுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சீக்கிரமாவே இன்னொரு புது டிராமால வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.